வாழ்க வளம். எது என்ன தியானம்ல ரெண்டு வகைப்படும் அப்படின்றீங்களா? தியானம் ஒன்று செயல் தியானம், இன்னொன்று செயலற்ற தியானம். அது என்ன செயல் தியானம்னு கேட்குறீங்களா? நம்ம ஒரு ஆக்ஷன் கூட சேர்ந்து செய்கிறது செயல் தியானம், எந்த ஆக்ஷனும் இல்லாமல் செய்யறதுக்கு செயலற்ற தியானம். முதல்ல மனசு எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகுது, எங்கே ஒர்க் ஆகுதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா செயல் தியானம் நமக்கு தேவை, செயலற்ற தியானம் நமக்கு தேவைன்னு பார்த்துக்கலாம். மனசு வேட்டை நாய் மாதிரி. எஜமான் என்ன சொல்கிறாரோ, அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் போய் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொண்டு கொடுத்துரும். இதே ஆன்மீக பாதையில் போகணும், பக்தி மார்க்கத்தில் இருக்கணும், என் மனசு அமைதியாக இருக்கணும், ஒரு நிலையில் இருக்கணும், நான் வந்து உயர்நிலை ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்கள், இவங்களுக்கு தேவை செயலற்ற தியானம். அந்த ஃபிசிக்கல் குரு அல்லது சூட்சம குரு கிட்ட நீங்கள் கேட்டு உங்களுக்கு எந்த தியானம் தேவைப்படுகிறதுன்னு தெளிவாக தெரிஞ்சு அந்த தியானம் பண்ணுங்க. இல்லை ரெண்டுமே தேவைப்பட்டு அதற்கான ஸ்பெஷல் சில தியானங்கள்லாம் இருக்குது. நம்ம நிறைய பேர் மனசை அமைதிப்படுத்துறதுக்காக தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தியானம் இரண்டு வகைப்படும். உண்மையாதாங்க நிறைய பேருக்கு ஆச்சரியமான புதிய புதிய விஷயமா இருக்கும். நமக்கு எது என்ன தியானம்ல ரெண்டு வகைப்படும் அப்படின்றீங்களா? நம்ம மனசு இருக்கு பாருங்க, மனசை அமைதிப்படுத்துறதுக்காக தான் நம்ம தியானம் பண்றோம். கரெக்டு. இந்த தியானம் ஒன்று செயல் தியானம், இன்னொன்று செயலற்ற தியானம். அது என்ன செயல் தியானம்னு கேட்குறீங்களா? நம்ம ஒரு ஆக்ஷன் கூட சேர்ந்து செய்யறது செயல் தியானம், எந்த ஆக்ஷனும் இல்லாமல் செய்யறதுக்கு செயலற்ற தியானம். முதல்ல மனசு எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகுது, எங்கே ஒர்க் ஆகுதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா செயல் தியானம் நமக்கு தேவை, செயலற்ற தியானம் நமக்கு தேவைன்னு பார்த்துக்கலாம். மனசு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கும். எது தெரியுங்களா? ஆசைன்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகிருக்கும், அந்த ஆசை பின்னாடியே மனசு ஓடிக்கிட்டு இருக்கும். மனசு வேட்டை நாய் மாதிரி. எஜமான் என்ன சொல்கிறாரோ, அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் போய் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொண்டு கொடுத்துரும். மனசு இங்கே எப்படி இருக்குன்னா, ஆசை என்ன சொல்லுதோ அதை மட்டும் போய் செயலுக்கு செஞ்சிடும். அந்த ஆசைக்காக, அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்காக என்னெல்லாம் செயல் செய்யணுமோ, என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணும். பண்ணி முடிச்சு அது சக்ஸஸ் ஆகும், இல்லை சக்ஸஸ் ஆகலை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு திரும்பி வந்து நின்றுடும். மனசுக்குன்னு தனியாக செயல்பாடு எதுவும் கிடையாது, எதுவும் டார்கெட் தனியாக கிடையாது. ஆசை பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். இது ஒரு வித மனசு. இன்னொரு மனசு எப்படி தெரியுங்களா? ஆன்மீகத்தில் போகணும், பக்தி மார்க்கத்தில் இருக்கணும், நான் முக்தி அடையணும், நான் வந்து நல்ல ஆன்மீகத்தில் உயர்நிலை அடையணும். இது ஒரு வித தியானம், இது ஒரு நிலை. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பாருங்க, ஆசை பின்னாடி மனசு ஓடுது பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேரும் புகழ் அடையணும், நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கணும்னு சொல்றதுக்கு அந்த ஆசை பின்னாடி மனசு ஓடுது பாருங்க. இவங்களுக்கு தேவையான தியானம் செயல் தியானம். இதே ஆன்மீக பாதையில் போகணும், பக்தி மார்க்கத்தில் இருக்கணும், என் மனசு அமைதியாக இருக்கணும், ஒரு நிலையில் இருக்கணும், நான் வந்து உயர்நிலை ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க, இவங்களுக்கு தேவை செயலற்ற தியானம். நமக்கு எந்த தியானம் தேவைன்னு தெரியாமல் நம்ம தியானம் போய் கற்றுக்க போகிறோம். நமக்கு தேவை இந்த உலக வாழ்க்கையில் ஆசை, இந்த உலக வாழ்க்கை திருப்தி அடையணும், இந்த உலக வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த ஆசைகளை வச்சுக்கிட்டு நம்ம செயலற்ற தியானத்தில் போய் உட்காந்தோம்னா அங்கே நமக்கு தியானம் ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு முழுமையான நிலை அடையணும், வாழ்க்கையில் ஒரு முழுமை நிலை அடையணும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், அதாவது ஆன்மீக துறையில் நான் பெரிய உயர் நிலை அடையணும், சாமியார போகணும், இல்லை ஆன்மீகத்தில் ஒரு முக்தி அடையணும். இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு செயல் தியானம் போனால் அவங்களுக்கு அங்கே ஒர்க் ஆகாது. இப்போ நமக்கு எந்த வித தியானம் நமக்கு தேவை அப்படின்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு எது தேவை, இந்த உலக வாழ்க்கை தேவையா, இல்லை இந்த உலக வாழ்க்கைலாம் போதும்பா, எனக்கு வந்து நான் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறேன், இல்லை நான் முக்தி அடைகிறதுக்கு போகிறேன், பக்தி நிலைக்கு போகிறேன், இந்த தேவைன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த தியானம் தான் கற்றுக்கணும். நமக்கு எந்த தியானம் தேவைப்படுகிறது நமக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில நான் நல்லபடியாக வாழணும், நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும், நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும், நிறைய ஊர்லாம் சுற்றணும், ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் ஆன்மீகத்துக்குள்ளேயும் இருக்கணும், எனக்கு அந்த வாழ்க்கையும் தேவை, இந்த வாழ்க்கையும் தேவை. அப்படின்னா நமக்கு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தியானம் தேவைப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தியானம் தேவைப்படுகிறது. எப்போ நம்ம செயல் தியானம் செய்யணும், எப்போ நம்ம செயலற்ற தியானம் செய்யணும், நம்ம தெளிவாக தெரிஞ்சு செய்யணும். அதற்கு நமக்கு குருமார்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு குருமார்கள் வழியில் நடக்கும்போது தான் நமக்கு அது தெளிவாக தெரியும், எப்போ எந்த தியானம் செஞ்சால் நமக்கு எப்போ எது கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்கள் குருமார்கள் கூட கனெக்ட் ஆகிடுங்க. உங்கள் குருமார்கள்கிட்ட கேளுங்க. சூட்சம குருவாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் குருவாக கூட இருக்கலாம். அந்த ஃபிசிக்கல் குரு அல்லது சூட்சம குரு கிட்ட நீங்கள் கேட்டு உங்களுக்கு எந்த தியானம் தேவைப்படுகிறதுன்னு தெளிவாக தெரிஞ்சு அந்த தியானம் பண்ணுங்க. இல்லை ரெண்டுமே தேவைப்பட்டு அதற்கான ஸ்பெஷல் சில தியானங்கள்லாம் இருக்குது, சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவையான தியானம் கிடச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் என்ன நிறைய தெரியும்.
உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.